அன்பிற்கினிய மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். உலக வரலாறு விசித்திரமாக இருக்கிறது மாணவர்களே. இன்னைக்கு எல்லாருமே புற்றுநோய் என்றால் பயப்படுகிறோம். குணப்படுத்த முடியாத நோய் பட்டியலில் மருத்துவ உலகம் அதனை வைத்திருக்கிறது. தொடக்க நிலையிலே கண்டறிந்து விட்டால் சரிப்படுத்தி விடலாம் என்று சொல்கிறது. ஆனால் சிக்மண்ட் ஃப்ராய்டு எழுதின புத்தகம் உலக புகழ் பெற்ற ஒரு புத்தகம், த இன்டர்பிரேஷன் ஆஃப் ட்ரீம்ஸ், 3 essays and the theory of sexuality. மனிதனுடைய நடத்தை, மனிதனுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அன்கான்சியஸ் மைண்ட், அறியாமை மனம் பங்காற்றுகிறது என்கிற கொள்கையை சொல்லிதான் உலக புகழ் பெற்றார் சிக்மண்ட் ஃப்ராய்டு. அந்த சிக்மண்ட் ஃப்ராய்டுக்கு தாடையில் புற்றுநோய் மாணவர்களே, தாடையில் புற்றுநோய். மருத்துவ உலகம் அவருக்கு அறுவை சிகிச்சை செய்கிறது, ஆபரேஷன். ஒரு முறை செஞ்சாச்சு, அடுத்த முறை 6 மாதத்தில் மறுபடி இந்தாண்ட தாடையில் வந்துடுது ஆபரேஷன். அடுத்த முறை இந்தாண்ட தாடையில் புற்றுநோய். தொடர்ந்தது அந்த செல்கள், புற்றுநோய் செல்கள் பரவிக்கொண்டே இருக்கின்றன. ஒரு முறை 2 முறை இல்லை மாணவர்களே, 30 முறை தாடையில் மட்டும் அவர் அறுவை சிகிச்சை செய்தார். நினைத்து பார்க்கவே, கற்பனை செய்யவே பயமாக இருக்கும். இவ்வளவு பெருசாக தாடை வீங்கிக் கொள்ளும். மருத்துவ உலகம் ஆபரேஷன் செய்யும், கத்தியால் அறுத்து எரியும். இந்தாண்ட என்று 30 முறை ஆபரேஷன் செய்தவர் சிக்மண்ட் ஃப்ராய்டு. இதன் பின்புதான் மனிதனுடைய எண்ணங்கள், சிக்கல்கள், பிரச்சனைக்கு என்ன காரணம், அதை எப்படி சரி செய்யலாம் என்று அவர் சிந்தித்தார், செயல்பட்டார். அப்புறம்தான் அவர் அந்த புத்தகத்தை எழுதினாரு, த இன்டர்பிரேஷன் ஆஃப் த ட்ரீம்ஸ்ங்கிற புத்தகம். ஏன் இன்னைக்கு மனிதர்களுக்குள்ள பாலுணர்வு சிக்கல்களை ஏற்படுத்துகிறது, ஏன் அவன் தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கிறான், நடத்தையில் ஏன் அவ்வளவு ஒழுங்கின செயல்கள் ஏற்படுகின்றன என்பதற்கெல்லாம் இன்னைக்கு மன அழுத்தம் காரணம். இவனுக்கு தனிப்பட்ட முறையில் கவுன்சிலிங் தேவைன்னு டாக்டர் சொல்றாங்களே, அதற்கான விதிமுறைகளை வகுத்தவராக யார் இருக்கிறார் என்றால் சிக்மண்ட் ஃப்ராய்டாக இருக்கிறார். அந்த சிக்மண்ட் ஃப்ராய்டு தான் 30 முறை புற்றுநோய்க்காக அறுவை சிகிச்சை செய்து கொண்ட மனிதர். அதோடு ஒப்பிடுகின்ற பொழுது நமக்கு வரக்கூடிய காய்ச்சல், நமக்கு ஏற்படக்கூடிய சிறிய சிறிய நோய்கள் எல்லாம் ஒரு பெரிய நோயாகவே நாம் கருத வேண்டியது இல்லை. ஆனால் எல்லா காலங்களிலும் சிக்மண்ட் ஃப்ராய்டு சொல்லுகிறார், நான் என் வாழ்நாளில் எனக்கென்று இந்த உலகத்தில் ஒரு தனித்துவமான இடத்தை உருவாக்குவதற்காக செயல்பட்டேன். வாசித்துக் கொண்டே இருந்தேன், சிந்தித்துக் கொண்டே இருந்தேன், செயல்படுத்துவதற்காக வேலை செய்து கொண்டே இருந்தேன் என்று சொல்லுகிறார். அப்போ நோய்வாய்ப்பட்டவன் சிந்திப்பதும், ஆபரேஷன் பண்ணக்கூடிய சூழலில் இருந்தாலும் அவன் சிந்திப்பதும், என் பெயரை இந்த உலகம் உச்சரிக்க வேண்டும், அதற்காக நான் விடாத முயற்சி, தன்னம்பிக்கையோடு செயல்பட்டேன் என்பதுதான் சிக்மண்ட் ஃப்ராய்டு சொல்லக்கூடிய வாழ்வியல் தத்துவமாக இருக்கிறது. அந்த நோயோடு நமக்கு வரக்கூடிய பிரச்சனையை ஒப்பிட்டு பாருங்கள். 30 ஆபரேஷனோடு நமக்கு இருக்கக்கூடிய சிக்கல்களை நினைத்து பாருங்கள். ஒரு பெரிய சிக்கலே கிடையாது. எனவே மாணவர்களே, சிக்மண்ட் ஃப்ராய்டை போல நீங்கள் இப்பொழுது யாருமே கஷ்டப்படவில்லை, எல்லாம் நாம் கொடுத்து வைத்தவர்கள். அம்மா அப்பா முதல்ல என்ன கேட்குறாங்க, 500க்கு 500 எடுத்தேன், 600க்கு 600 எடுத்தீங்க என்று கேட்பது இல்லை. உங்க ஊர்லயே உங்களை எல்லாரும் நீங்க ஸ்டேட் ஃபர்ஸ்டா, டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்டான்னு கேட்க மாட்டாங்க. கேட்கக்கூடியது நீ பாஸ் ஆயிட்டியாப்பான்னு தான் கேட்பாங்க. முதல் கேள்வி என்ன, 10வது படிக்கக்கூடிய பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, 12வது படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, நீங்க பாஸ் ஆயிட்டீங்களா? பாஸ் ஆயிட்டேன் சார். எனவே தேர்ச்சிக்காக முழு ஈடுபாட்டோடு நீங்கள் செயல்பட வேண்டும்.